வெல்கம் டு லெமன் ஃபேரி. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அதலக்காய் பொரியல். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம். 1 கப் அதலக்காய், 1 கப் வெங்காயம், அதுக்கு ஈக்குவலாக தேங்காய் எடுத்திருக்கேன், 1 டீஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள். பாருங்கள், அதலக்காய் வந்து இப்படி தான் இருக்கும். இதில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து கட் பண்ணிடணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிடுறேன். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ கடாய் சூடாகிடுச்சுங்களா, காயை போட்டுறேன். அதில் காயை தண்ணி ஃபுல்லாக ஊற்றி வந்து வேக வைக்க வேணாம். தண்ணி தெளிச்சு இந்த மாதிரி தண்ணி தெளித்து தான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா சதைப்பகுதி வந்து உள்ளே வந்து கம்மியாக இருக்கும், இல்லாட்டி ரொம்ப குழஞ்சி உள்ளே இருக்க அந்த சீடெலாம் ஃபுல்லாக வெளியில் வந்துடும். இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். காயில் வந்து லைட்டாக வந்து இந்துப்பு தூவி வேக வைக்கிறேன். நாங்கள் பெரும்பாலும் எங்கள் வீட்டில் இந்துப்பு தான் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி மூடி வச்சு வேக வச்சா கொஞ்சம் சீக்கிரம் வந்துடும். இந்த காய் வந்து பெரும்பாலும் தென் தமிழகத்தில் தான் இந்த காய் வந்து அதிகமாக விளையுது. ரொம்ப ஃபேமஸும் கூட. இது வந்து நீரிழிவு நோய் இருக்கிறவங்க, மஞ்சள் காமாலை, குடற்புழு பிரச்சனை இருக்கிறவங்களாம் இந்த காயை வந்து அடிக்கடி வந்து உணவில் சேர்த்துட்டே இருந்தாங்கன்னா அவங்க நல்லா பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். இது வந்து பாகற்காய் ஃபேமிலியை சேர்ந்தது தான், அதனால் வந்து கசப்பாக தான் இருக்கும். ஸோ சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்ணுங்கிறதுக்காண்டி நல்லா சின்ன வெங்காயம் அதிகமாகவும் அதுக்கு ஈக்குவலாக வந்து தேங்காயும் போட்டிருக்கேன். அப்போ தான் சின்ன பிள்ளைங்களும் சாப்பிடுவாங்க. கசப்பு வந்து அவ்வளோவா தெரியாது. பாருங்கள், நல்லா முக்கால்வாசி வெந்துருச்சு. இன்னும் லைட்டாக வந்தால் மட்டும் போதும். இது வந்து ஒரு கிராமத்து சமையல். இது வந்து கம்மாக்கரை வெளியோரங்களில் வந்து இது வந்து ஒரு கொடி மாதிரி வளரக்கூடியது. மழை காலங்களில் வந்து நல்லா விளையும். நல்லா வெந்துருச்சு. மஞ்சள் பொடி போட்டுறேன். இப்போ கடுகு உளுந்தம்பருப்பு வெங்காயம் தாளித்து கொட்டிடலாம். இப்போ தாளித்து போட்டுடலாம். அடுப்பு ஆன் பண்ணிட்டேன். கடாயை வச்சுட்டேன். நான் இன்றைக்கி வந்து நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சோடனே கடுகு உளுந்தம்பருப்பு, கடுகு நல்லா வெடிக்குது. கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுறேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வத்தலை போட்டுடலாம். நான் இதில் மிளகாய் வத்தல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான மிளகாய் பொடி கூட அதில் யூஸ் பண்ணிக்கலாம் காயில். நம்ம நறுக்கி வச்சுக்க சின்ன வெங்காயத்தை போட்டுடலாம். அப்போ அந்த காயில் ஒரு பாதி உப்பு யூஸ் பண்ணியிருக்கேன். மிச்சம் பாதி உப்பு வந்து இந்த வெங்காயம் போடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வரும், நல்லா பொன்னிறமாகவும் வரும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு இந்த காய் அடுப்பை பற்ற வச்சுட்டு இதில் கொட்டிடுறேன். நல்லா கிளறி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அடுப்பில். ஓகே, நான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு நான் தேங்காய் போடுறேன். ஏன்னா அடுப்பில் வச்சு தேங்காய் யூஸ் பண்ணக்கூடாது. அது வந்து பேட் கொலஸ்ட்ராலாக மாறிடும். தேங்காய்ங்கிறது வந்து எப்போவுமே நான் வந்து பச்சையாக யூஸ் பண்ணுறது தான் நல்லது. ஸோ நீங்களும் அப்படியே யூஸ் பண்ணுங்கள்.
இந்த அடுப்பில் இருக்க அந்த சூட்டில் வந்து அது வதங்கினாலே போதும். ஓகே, இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு காய். பாருங்கள் நல்லா வந்திருக்காங்களா. உங்கள் வீட்டில் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து சீசனல் காய். ஸோ காய் பழங்கள் சீசனில் விளையிற எந்த ஒரு காயும் பழமுமே நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. கண்டிப்பாக எல்லோரும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.